இன்னொரு நண்பர் நகைச்சுவையா ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க. குஞ்சான் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. பொம்பள பேர். உங்க கிளாஸ் ஏதாப்புல உண்டா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நாய் தொடர்பான ஒரு வீடியோ போட்டு, நாய்க்கு பெயர் சூட்டணும். நீங்க பெயர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில அ YouTubeல யார் யார் பெயர் போட்டிருக்கிறாங்க, பெயர் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நண்பர் ஒருத்தர் ப்ரோ அப்படின்னு பெயர் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரோ அப்படின்னு சொன்னா நன்றா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால அத தவிர்த்திறலாம். இன்னொரு நண்பர் நகைச்சுவையா ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க. குஞ்சான் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. குஞ்சானுங்கிற பெயர் செல்ல பெயர் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. ம். அது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேண்டாம். இன்னொரு நண்பர் சொல்லியிருக்கார், ராக்கி அப்படின்னு பெயர் வைங்க அப்படின்னு. ராக்கி. ராக்கி நம்ம எங்க வீட்டு பக்கத்துல ஒரு டாகுடைய பெயர் ராக்கி. அதனால அத யோசித்து நம்ம முடிவெடுக்கலாம். சரி. நான் ராக்கின்னு கூப்பிட்ட உடனே பக்கத்து வீட்டு நாய் ஓடி வந்துறக்கூடாது. அதனால அது வேண்டாம். அடுத்ததா இன்னொரு நண்பர் பைரவ் என்று பெயர் வச்சு சொல்லியிருக்கிறாங்க. பைரவ் நல்லா இருக்கு. பரிசீலனையில் இருக்கட்டும். ஏற்கனவே ஒரு பெயர் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். கூடவே பைரவ் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு நண்பர் கருணா என்று ஒரு பெயரை சொல்லியிருக்கிறாங்க. கருணா. கருணா என்று வரும்போது டாகு போடலாமா? யாரு பேரு? பொண்ணுங்க பேர். பொம்பள பேர். உங்க கிளாஸ் ஏதாப்புல உண்டா? இல்லையா? ஓகே. க சரி. கருணா நம்முடைய நாய்க்கு போட வேண்டான்னு நினைக்கிறேன். அ எ குமரன்ங்கிற பேரு டாக்கு போடலாமா? அதாவது எங்க ஊர்ல உள்ள ஒரு நபருடைய பேரு குமரன். நான் குமரன்னு பேரு போட்டா என்ன சிக்கலாகி போயிரும். நல்லா இருக்காது. இன்னொரு நண்பர் என்ன போட்டிருக்கிறாருன்னா, "வந்தால் போ" அப்படின்னு ஒரு பெயர் போட்டிருக்கிறாரு. சரி. ஓகே. அ சரி அதுவும் வேண்டாம். வந்தால் போன்னு சொன்னாச்சுன்னா, அத கூப்பிட்டாச்சுன்னா சரியா வராது. இன்னொருத்தரு செனா அப்படின்னு ஒரு பெயர் போட சொல்லியிருக்கிறாங்க. செனா. செனாங்கிறது பொம்பள பேர் தானே. அதனால கொஞ்சம் யோசித்து ஒரு முடிவு எடுப்போம். இதே நண்பர் சொல்லியிருக்கிறார், தமிழ்ல பெயர் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்ல பெயர் வைத்தால் நன்றாக இருக்கும். உங்களுக்கு தமிழ் பெயர் தெரிந்தால் ஒரு சில தமிழ் பெயரை அனுப்புங்கள். நாம் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் தான் பெயர் சூட்டு விழாவை நடத்த இருக்கிறோம். அதனால் அதற்கு முன்னால் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த பிடித்த பெயர்களை எல்லாம் அனுப்பி வையுங்கள். மகிழ்ச்சி.